11ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல கேது, 6ஆம் இடத்துல ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் 6ஆம் இடத்துல சனி பகவான். இது எல்லா கிரகமும் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பான ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உள்ள கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்க. நிறைய பேர் பாருங்க இந்த ராசியில பிறந்தா தன்னுடைய குடும்பத்து மேல மக்களுடைய தொடர்புல பாருங்க அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க துளாராசிக்காரங்க. பொது சேவைங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டு பாருங்க துளாராசியை. சனி பகவான் வக்ரமா இருந்தார், நல்லா தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஜூன் மாசத்துல இருந்து வக்ரத்துல இருந்தார். இப்பதான் அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அதனால இனிமேல் தான் நல்லா ஒரு அனுபவம். யாரு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லையோ கண்டிப்பா வருமானத்துல கடன் பகை இல்லாத ஆளே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். நம்முடைய ஜாதகத்துல 1, 5, 9 எந்த கிரகம் தான் நல்லது மட்டும் தான் செய்யணும். அதான் அதோடைய வேலையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, 6ஆம் இடத்துல யார் இருக்காது? சனி பகவான். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026ல இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும். எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதக நோட் எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய அளவுக்கு கூட ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை. ராகு கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026ல அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி இந்த துலாம் ராசி. இந்த ராசியுடைய குணத்தை எடுத்து பாருங்களேன். துலா ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்கிறாங்க. எப்படி? உழைக்கக்கூடிய திறமை, பயங்கரமான தன்னம்பிக்கையான குணம் துளாராசிக்கிட்ட நிறைய இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. எப்படி? ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. பயங்கரமான திறமையான குணமும் டேலண்டான குணமும் அறிவான குணமும் துளாராசிக்கிட்ட நிறைய இருக்கும். நல்ல உழைப்பாளிகள் துளாராசிக்காரங்க. நிறைய பேர் பாருங்க இந்த ராசியில பிறந்தா தன்னுடைய குடும்பத்து மேல மக்களுடைய தொடர்புல பாருங்க அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க துளாராசிக்காரங்க. பொது சேவைங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டு பாருங்க துளாராசியை பொறுத்தவரை. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இதெல்லாம் நிறைய இருக்கும். துளாராசியை பொறுத்தவரை அந்த குணம் இருக்கும். பொதுமக்களுடைய சேவையில நிறைய ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம் எப்போது உண்டு. அப்படி கூட துளாராசி என்பது வரக்கூடிய 2026 எப்படி வரக்கூடிய 2026 இந்த 4 கிரகம் எப்படி இந்த 4 கிரகம் என்னென்ன பண்ண போகுது கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகம் நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கான்னு பாத்துக்குங்க, தயவு செய்து சொல்றேன். இந்த கிரகம் நல்லதா கெட்டதான்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் நல்லவரா, ராகு பகவான் நல்லவரா, சனி பகவான் நல்லவரா, கேது பகவான். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒவ்வொரு ராசிலையும் சஞ்சாரம் செய்யும். அப்ப இந்த 4 கிரகத்தை வச்சுதான் வருஷ பலனே கொடுக்க முடியும். பொதுவா வருஷ பலன் யாருமே பொதுவா எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சி ஆகுது? குரு மட்டும் தான் ஒரு சிலத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். இந்த வருஷத்துல மட்டும் இந்த அதிசயம் இருக்கு. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. எந்த வருஷத்துல நீங்க பார்க்க முடியாது. இந்த வருஷத்துல பலமா இருக்கு. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த 2026 உங்க நட்சத்திரத்துக்கு என்ன பலன், இதையும் நம்ம டீட்டெயிலா கொடுக்குறோம். இந்த வருஷத்துல கிரகத்தை பார்க்கும்போது பார்த்தோன்னா உங்க ராசில இருந்து 5ஆம் பாவத்துல ராகு, நல்லா பாருங்க, திரிகோண ஸ்தானத்துல ராகு நிக்கிறார். நம்முடைய ஜாதகத்துல 1, 5, 9 எந்த கிரகம் தான் நல்லது மட்டும் தான் செய்யணும். அதான் அதோடைய வேலையை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, 6ஆம் இடத்துல யார் இருக்காது? சனி பகவான் நிக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது மீன ராசியில.
அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு இருப்பார் மிதுன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். இதான் இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய இந்த வரம். உங்க ராசியை குருவுடைய பார்வை போடும், நல்லா தெரிஞ்சுக்கணும். 5ல 9, அதுவும் அவரும் திரிகோண ஸ்தானத்துல குரு இருக்காரு. கிரகத்தை எடுத்து பாருங்க, அப்படியே நீங்க போக்கஸ் பண்ணி பாருங்களேன். 5ல ராகா திரிகோண ஸ்தானத்துல, 9ல கேதா, 9ல குருவா, 11ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல கேது, 6ஆம் இடத்துல ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இது எல்லா கிரகமும் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பான ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உள்ள கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப ஜாதகத்துல யாருக்காச்சும் திசா புத்தி மாறினாதான் இங்க கெட்ட பலன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொல்றோமா, எல்லா கிரகமும் இப்ப அவங்களுடைய நட்சத்திரத்துல இந்த வருஷம் ஃபுல்லா போறாங்க. அதனாலதான் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து துளாராசியரா பாத்துங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் பெருசா உள்ள பிரச்சனை சின்னதா குறையுங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துமே கர்மா இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. அதை எப்படி பரிகாரத்தை பண்ணி நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும், என்ன செஞ்சா அந்த பரிகாரம் சித்தி ஆகும், இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஜெயிக்கலாம். ஒவ்வொருத்துக்குமே இறைவன் அப்பப்போ அந்த கலியுகத்துல பிறகுறானா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு கர்மா இருக்கும். அது எப்ப வேலை செய்யும் சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இந்த யோகம் உங்களுக்கு வரப்போதியா, செம்மையா இருக்கும், இதுல போங்க இதுல போகாதீங்க, ஏதோ ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொதுப்பொருளும் எல்லா வீடியும் கொடுக்க காரணம், இப்ப ஏன் இந்த 2026 உங்களுக்கு நல்ல யோகம்னா எல்லா கிரகம் நல்லா இருக்கு. அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா மட்டும் போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, சனி பகவான் வக்ரமா இருந்தார், நல்லா தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஜூன் மாசத்துல இருந்து வக்ரத்துல இருந்தார், இப்பதான் அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அதனால இனிமேல் தான் நல்லா ஒரு அனுபவம். யாரு ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா வருமானத்துல கடன் பகை இல்லாத ஆளே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், கடன் இல்லாம நீங்க இருக்க முடியாது. கண்டிப்பா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். நான் ஓப்பனா எடுத்துக்க சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி விரைய செலவு, மருத்துவ செலவு, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. ஒரு 3 மாசம் நான் சொல்றது, இந்த கடைசியில எண்டுல புளிஞ்சு விட்டாரு துளாராசிக்காரங்களை. நண்பனை எதிரியா மாத்தி விட்டாரு, திருமணத்தை தடைய பண்ணி விட்டாரு, கூட்டாளி பிரச்சனை கொடுத்து விட்டாரு, வேலை தடைய தாமதம் பண்ணி விட்டாரு, எல்லாமே வழக்கு பிரச்சனை பார்த்து விட்டாரு. எல்லாமே ஒரு தடங்கள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. எப்படி இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன் படிப்பு கல்வியும் வேலையும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு விசா பிரச்சனையும் வந்துச்சுங்க. நிறைய பேருக்கு துளாராசிக்காரங்க விசா கிடைக்கல. அடுத்து பார்த்தோன்னா வேலை உத்தியோகத்துல கலகம் வந்துச்சு, ஒரு தடங்கள் வந்துச்சு, தாமதம் வந்துச்சு, பிரச்சனை இருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப தடங்களை சந்திச்சிட்டாங்க. வெளிநாடு வெளியூர்ல வேற கண்ட்ரி மாற முடியல. நிறைய பேர் இவங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க. ஆனா இவங்களால முடியல தெரியுமா, துளாராசியை பொறுத்தவரை. 6ல சனி. அப்ப அது ஒரு மந்தமான ஒரு தன்மையை கொடுத்துரும். நம்முடைய வைரஸ் பகுதியை பார்க்கணும், சுவாச பிரச்சனையை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு தொந்தரவு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். கேட்டு பாருங்க, கால்வலி, இல்ல மனைவிக்கு ஒரு மன வருத்தங்கள், கணவனுக்கு ஒரு மன வருத்தங்கள், பெருங்கொண்ட பணத்துல கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் காசு பணத்தை கொடுத்து அதுக்கு திருப்பி கேட்டா அது உங்கள்கிட்ட பணம் கிடையாது, அப்படி ஏமாத்துறது, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி எல்லாத்தையும் ஒரு தடங்களை கொடுத்தாருன்னா 6 மாசம் நம்ம எழுதியே கொடுப்பேன். துளாராசியை இருந்து சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. ஏன் இந்த 2027 நல்லா இருக்குன்னு சொல்றது தெரியுங்களா? எடுத்தோன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு நல்லதுதான் அவர் செய்யும். அவர் இப்ப சொந்த சாரத்துல சுயசாரத்துல போறாரு. அதனாலதான் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற முதல் வார்த்தையை நான் வைக்கிறேன். குரு உங்க ராசியை பாக்குறாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டிலேயே வெளியூர்லயே இங்கே கண்டிப்பா கிடைக்கும். அது நல்ல வேலையை கிடைக்கும், பாத்துக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காததுக்கு சூப்பரான வேலையை கிடைக்கும், நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா வேலை உத்தியோகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒரு உயர் பதவி கொண்டு போக வைக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். கண்டிப்பா இது 100க்கு 100% நடக்கும். குரு சொந்த சாரம் வாங்கி நேரம் உங்க ராசியை பார்க்கறனால நான் வேலை கிடைக்கும்னு சொல்றேன். இல்லைன்னா நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். இது ஒண்ணு. இங்கேயும் வேலை பார்க்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். கடன் பிரச்சனை கண்டிப்பா இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது. பேங்க்ல ஏதாச்சும் லோனு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, அது கிடைக்குன்னா கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும். எப்படி பேங்க்ல ஏதாச்சும் ஒரு லோன் கேட்டிருக்கீங்க, எனக்கு இந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகுமா, அந்த பேங்க்ல பணம் கிடைக்கும். எந்த ஒரு எவ்வளவு ஒரு கடன் சுமை வந்தாலும் சரி, இப்ப கடனை அடைக்கக்கூடியவும் வருமானத்தும் உங்களுக்கு குறை இல்லாம கிடைக்குங்களா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது, வருமானத்துக்குள்ள அதிபதி. இப்ப இனிமே ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கண்டிப்பா நீங்க வீடோ இடமோ பூமியோ வாங்குவீங்க பாருங்க இந்த 2026ல. இதை எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இந்த 2026ல வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் அமையும். ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, ஒண்ணு. அடுத்து குருவுடைய பார்வை சூப்பரா விழுவுது. எங்க 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தலத்தை பாக்குறாரு. அடுத்து பூர்வீக சொத்து அவரு 9ஆம் பார்வையை பாக்குறாரு. கண்டிப்பா சொத்து பிரச்சனை சரி பண்ணி விடுவாரு. இப்ப அப்பாவோட சொத்து, தாத்தாவோட சொத்து கண்டிப்பா கிடைக்கும்.
காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே 100க்கு 100 மார்க் கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு கண்டிப்பா திருமண தடை இந்த வருஷத்துல கிடையாது. 2026ல கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. ஜாதகத்துல தசாபதி மட்டும் நல்லா இருந்தா திருமண தடை உங்களுக்கு வராது. வெளிநாடு வெளியூர்ல சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தொழில் பண்ண முடியும் கூட ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து இனிமேல் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்றேங்க, எழுதுங்க, ரிசல்ட் செம்மையா இருக்கு. அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே துளாராசியை பொறுத்தவரை பக்காவா இருக்கு. எந்த ஒரு தடங்களும் வராது. பாத்துங்க. 2026 அரசியலுக்கு நல்ல ஒரு அமைப்பு பாத்துக்குங்க. அரசாங்கத்திலையும் சரி, வேலைக்கு சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். பாத்துக்குங்க. எதிரி இருக்க மாட்டான், பகை இருக்க மாட்டான், பிரச்சனை இருக்காது, எதுவுமே இருக்காது. டாக்குமெண்ட் பிரச்சனை எந்த ஒரு வழக்கு உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னு வச்சுக்கல, முதல் நட்சத்திரம் இதுல மெயினா இன்னொன்னு சொல்ல வரும். உங்களுக்கு லாட்ரி வாங்கணும்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா வெளிநாட்டு வாங்க எடுத்துருங்க, கண்டிப்பா உண்டு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். மெயினா அந்த நட்சத்திரம் பிறந்தா அந்த ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையும் ஈஸியா பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. அறிவான ராசி, அறிவான ஒரு குணம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க. சொந்த காலம் நிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இனிமேதான் நல்ல நேரமே நெருங்குது பாத்துங்க சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 மாசம் எழுத எடுத்தாலும் தடங்கள், தாமதம், பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. இனிமே இருக்காது. இப்போ வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்கணும், தொழில் ஒரு மாற்றம் பார்க்கணும், எல்லாமே சூப்பரா இருக்கு. சித்திரை சில பிறகு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. வண்டியோ, வாகனமோ, வீடோ, பூமியோ எல்லாமே வாங்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்த பிறகு சித்திரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதியில பிறந்தவங்க. இந்த சுவாதினத்துல பிறந்தவே எப்போதுமே கற்பனை பெருசா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய பிளானே கொஞ்சம் நம்ம பெருசா எதுவும் சாதிக்கணுங்கிற எண்ணம் தான் மனசுல ஓடும். தெரிஞ்சுங்க. சிம்பிளா யோசிக்க இவங்களுக்கு தெரியவே தெரியாது. பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும். கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும். பயங்கரமா அந்த கமிஷன் வியாபாரம், அந்த ஒரு 10 பேர் வச்சு நிர்வாகமுடைய கெப்பாசிட்டி எல்லாமே இந்த சுவாதி கிட்ட மட்டும் நிறைய இருக்கும். நட்சத்திரத்துல பிறந்துட்டா அந்த குணம் இவங்கள்ட்ட நிறைய உண்டு. இனிமே பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. நான் சொல்றது சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வேலையிலையும், உத்தியோகத்திலையும், வெளிநாடு வெளியூரும், படிப்புகளில் ஒரு மாற்றமும், தொழில ஒரு மாற்றமும் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த சுவாதியில பிறந்தவங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய பக்கா அமையும். தடங்கள் எதுவுமே வராது. நான் சுவாதியில சொல்றவங்க தடங்கள்லாம் நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. வேலை, உத்தியோகம், உயர் பதவி, ப்ரமோஷன், வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. பாத்துக்கு. திருமண வாழ்க்கையும் சரி, தொழிலும் சரி, நல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து வீட்டான சுபகாரியம் கண்டிப்பா தேடி வரும். பாத்து. அடுத்து விசாகனத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பொறுமையான குணம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், பயங்கரமான நாகரிகமான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேதான் விசாகத்துல பிறந்தவங்க நல்ல நேரமே வருது. ஏன்னா இன்கமும், வருமானத்திலையும், பொருளாதாரத்திலையும் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. தொழில ஒரு மந்தமான தன்மை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வேலையில பிரச்சனை, உத்தியோகத்தில் கண்டிப்பா பிரச்சனை கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். நம்ம ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து இந்த விசாகத்துல பிறந்தவங்க தான். இனிமேதான் நல்ல நேரமே வருது. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, வெளியூர் யோகம் நல்லா இருக்கு, படிப்புகள் நல்லா இருக்கு, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு கிடையாது. விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கி வருது. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் கண்டிப்பா உண்டு. எடுத்த காரியத்தை ஜெயிக்க வேண்டிய பக்காவையும் பாருங்க. இந்த விசாகத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வந்தே தீரும். வரக்கூடிய 2026 துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது.